ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் டீ கடை வடை சுவை மாறாமல் காராமணி பருப்பு இருந்தால் இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு பாருங்க. ஒருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காராமணி வடை. வாங்க இது எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து 2 கிளாஸ் காராமணி பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி உளுத்தம் பருப்பு வடை, கடலை பருப்பு வடை செய்வோம். காராமணி பருப்பு உங்களுக்கு கிடைச்சா வடை செஞ்சு பாருங்க. காராமணி பருப்பு இது போல தான் இருக்கும். எங்க வீட்டில் காராமணி பருப்பு இருந்தால் அடிக்கடி வடை எங்க வீட்டில் செய்யற போலவே உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். இது போல செஞ்சு பாருங்க. அடுத்ததா பருப்பு ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி 4-5 முறை நல்லா கழுவிடுங்க. காராமணி பருப்புல தோலெல்லாம் இருக்கும். அந்த தோலெல்லாம் 4-5 முறை தண்ணி ஊற்றி கையால் நல்லா பிசைஞ்சு இது 5-6 முறை பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கழுவும் போது பருப்பில் உள்ள காராமணி தோலெல்லாம் க்ளீனாக வந்துடும். 4-5 முறை கழுவிட்டு ஊற வைங்க. 1 ஹவர் ஊற வச்சிங்கனாவே போதும், பருப்பு நல்லா ஊறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறிடும். அடுத்ததாக மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சி ஜார் எடுத்து 2 கையளவு சேர்த்துட்டு கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததா ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது போல கட் பண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும், அதுக்காக. அடுத்ததா ஒரு கட்டி பூண்டு மேல் தோல் எடுக்காம சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மேல் தோல் எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வடைக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கல் உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா உரப்பு சுருன்னு இருக்கும். மசாலா சேர்த்து அரைக்கிற பருப்பு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இருக்கிற பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாவு வடை தட்டை வராது, அதுக்காக. பருப்பு எடுத்து போடும்போதே அதில் இருக்கிற தண்ணியே சரி. மற்ற பருப்பு போல் மிக்சி இழுத்து பிடிக்காது. இது அரைக்கும் போது நல்லாவே அரைப்பட்டு வரும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை இந்த பாத்திரத்திலேயே சேர்த்துக்கலாம். இதே போல் 2 முறை அரைச்சி சேர்த்துருக்கேன். பருப்பு இது போல் அரைச்சி ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1/4 கிலோ வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இவ்வளோதான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜாஸ்தி சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து மாவு கலக்காம அப்படியே எடுத்து வைங்க. ஸ்டவ் மேலே ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திட்டு எண்ணெய் சூடாக மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து இந்த மாவை கலந்து வடை தட்டி போட்டு சுட்டு எடுத்து. இது போல இந்த வடை செஞ்சீங்கன்னா எண்ணெய் இழுக்காது, வடையும் டேஸ்டா இருக்கும். மாவு இது போல் கலந்து ஆனதும் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு கலந்துக்கோங்க. கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மாவு இது போல் கலந்து ஆனதும் கடைசியாக வடை தட்டி போட சொல்லும் 2 சிட்டிகை சமையல் சோடா சேர்த்து கலந்து வடை தட்டி போடுங்க. சமையல் சோடா சேர்த்ததும் வடை தட்டி போட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்காது, வடையும் மொறுமொறுன்னு இருக்கும். எல்லா பொருளும் சேர்த்து மாவு இது போல் கலந்து. இந்த வடை உளுந்து வடை போலவே இருக்கும். அதுக்கு வடைக்கு தேவையான அளவு மாவை எடுத்து உருண்டை உருட்டி உள்ளங்கையில் வச்சு வடை தட்டி இது போல் விரலால் ஓட்டை போட்டு உளுந்து வடை போலவும் சுட்டெடுக்கலாம். இப்போது எண்ணெயும் காஞ்சிடுச்சு, வடை சுட்டெடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயில் போட்டதும் இந்த மாதிரி மேலே வந்ததும் தட்டின வடையை சேர்த்து சுட்டெடுத்துக்கலாம். இதே போல் எல்லா வடையும் தட்டி போட்டு சுட்டெடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டதும் திருப்பி கொடுக்காதீங்க. லைட்டாக இந்த மாதிரி கலர் வந்ததும் திருப்பி கொடுங்க. எல்லா வடையும் ஒரு முறை இது போல் திருப்பி கொடுத்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி கொடுத்து இது போல் வெந்து வந்ததும் எடுத்துடுங்க. இது போல் காராமணி வடை உளுந்து வடை போலவும் செய்யலாம், டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நார்மலான கடலைப்பருப்பு வடை போலவும் தட்டி போடலாம். வடைக்கு தேவையான மாவு எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு தட்டி டீ கடை மசால் வடை போலவும் சுட்டு எடுக்கலாம்.
எப்படி செஞ்சாலுமே இந்த காராமணி பருப்பு வடை டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் காராமணி பருப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்க. கடையில் இருக்கக்கூடிய வடை போலவே இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான காராமணி வடை ரெடி ஆயிடுச்சு. காராமணி பருப்பு வடை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.